கைஸ், இன்னைக்கு நாம இந்த சூனியக்கார கொரியன் டிராமாவோட 3rd எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில நம்ம ஹீரோ அந்த பட்டத்தை எடுக்க போறோம்னு சொல்லி கீழே விழுந்திருப்பான். ஆனா இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த சூனியக்காரி இருக்குல்ல, அதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூனியக்காரி ஏதோ ஒரு மந்திரம் போட்டுட்டு இருக்கா. ஒரு பெரிய பாத்திரம் இருக்கும், அதுல ஒரு கருப்பு கலர் பொடியை தூவி தான் எப்பவுமே மந்திரம் போடும். அதே மாதிரி போட்டுட்டு இருக்கு. ராணி சொன்னாங்கல்ல, இளவரசனுக்கு ஒரு பொண்ணோட கனவு வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதை பத்தி யோசிச்சுட்டே இந்த மந்திரத்தை போட்டுட்டு இருக்கு. அப்போ பார்த்தா ஒரு கருப்பு உருவம், அதான் மற்றவங்க உடம்புக்குள்ளெல்லாம் போகுமே, அந்த உருவம் நம்ம ஹீரோயின் காட்டுக்குள்ள ஒரு வீட்டில் இருக்கால, அதுக்கிட்ட சுத்திட்டு தெரியுது. இவளுக்கும் என்னென்னலாமோ சத்தம் கேட்குது. செம்மையா பயந்துட்டு 2-3 லாக்கெல்லாம் போட்டுட்டு தான் போய் படுக்கிறா. இந்த உருவத்துக்கு ஹீரோயினை கண்டுபிடிக்கிறது தான் வேலை போல. ஒரு இளவரசி இருக்காளா இல்லையான்னு தெரியல அந்த சூனியக்காரிக்கு, அதனால தேடிட்டு இருக்கா. அந்த மந்திர கட்டெல்லாம் போட்டதுனால அதனால வர முடியல. அது வேற குழந்தை வெளியில வா அப்படின்லாம் கத்துது. இவளும் நமக்கு எதுவும் பயமா இல்லை அப்படின்னு சொல்லி பயந்துட்டே படுத்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த மந்திரவாதியோட பையனை கட்டுறாங்க. இவன் தான் நம்ம சீரீஸ்ல செகண்ட் ஹீரோ. இவனோட பேரை யோன்னு வச்சுப்போம். யோன் இப்பதான் வீட்டுக்கு வரான். மந்திரவாதியும் அவனை கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. திரும்பவும் நீ ஹீரோயினை பார்க்க போனியா, அங்கெல்லாம் போகாதான்னு சொன்னா ஏன் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவனும் நான் ஏன் போக கூடாது, உண்மையிலேயே நாங்களாம் கூட பிறந்தவங்க கிடையாது, நீங்க எதுக்கு காரணத்தையே சொல்ல மாட்டீங்க, எப்ப பார்த்தாலும் போகாத பேசாதனே சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவரால் உண்மையை சொல்ல முடியல. நான் உங்க 2 பேரையுமே இழக்க விரும்பல, அங்கே போகாதன்னு மட்டும் சொல்றாரு. ஆனா அவன் இதெல்லாம் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ அப்படி இன்னொரு லேடியை கட்டுறாங்க. இவங்க இந்த மந்திரி லெவல்ல இருப்பாங்கல்ல, அந்த ஃபேமிலி. இந்த மந்திரியோட ஒய்ஃப் தான் இவங்க. இப்பதான் தெரியுது. நம்ம ஹீரோவோட அண்ணன் 2 பேரை காமிச்சாங்கல்ல, ஹீரோவோட அண்ணன் இந்த லேடிக்கு பிறந்தவங்க. ஹீரோ அந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரிக்கு பிறந்தவங்க. இப்ப ஹீரோவோட அம்மா தான் அந்த லேடிக்கு காலை கழுவி விட்டுட்டு இருக்காங்க. இவங்களும் என்ன உன் பையன் என்னென்னலாமோ பண்ணிட்டு இருக்கான், காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானாமே, அவனை கொஞ்சம் பார்த்து கண்டிச்சு வை, எங்க குடும்ப பேரை கெடுத்துறாம அப்படின்னு சொல்லி வான் பண்றாங்க. இதுல வேற ஹீரோ கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதலாம் ட்ரை பண்ணிருப்பான் போல. அந்த காலத்துல இந்த பெரிய பெரிய ஆளுங்களோட பசங்க மட்டும்தான் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுத முடியுமா, ஆனா ஹீரோ அதை எழுதலாம் ட்ரை பண்ணிருப்பான். அதெல்லாம் சொல்லி வேற திட்டுறாங்க. இப்ப அப்படி ஹீரோவோட அம்மா அவங்களோட பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அண்ணன்காரன் இருக்கான்ல, அவன் தான் நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வரான். இவங்களும் ஹீரோ பத்தி விசாரிக்கிறாங்க. அவன் வீட்டுக்கு வந்திருப்பான், போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஹீரோ காட்டுக்கு போனதை பத்திலாம் எதுவுமே சொல்லல. இப்ப அப்படியே அங்க காட்டுல பார்த்தா ஹீரோ ஒரு பள்ளத்துல விழுந்தான்ல, அப்படியே மயங்கி கிடக்குறான். இன்னொரு பக்கம் அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. அவ செம்ம பயத்துல நடுங்கிட்டு கிடக்கா. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடா வெளியில போய் பார்த்தா ஹீரோ அந்த பட்டத்தோட வெளியில வந்து கிடக்குறான். இவளும் அவனுக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு ஒரு பட்டத்துக்காண்டி இப்படி ஆபத்துல போய் விழலாமா அப்படின்னு கேட்க, அவன் ஆமா இது உனக்கு பிடிச்ச பட்டம்னு சொன்னல அப்படின்னும் போது, உயிரை விட பட்டம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மருந்து போட்டுட்டு இருக்கா. அப்புறம் மருந்தெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அவன் கிளம்பலான்னு பாக்குறான். இந்நேரம் போவானான்னு அவன் சொல்றா. அதுக்கு அவன் இப்பெல்லாம் பயம் இல்லாம ஒரு ஆம்பளை பையனை தங்க வைக்கணும்னு நினைக்க கூடாது, எங்க அம்மா வேற காத்துட்டு இருப்பாங்கன்னு கிளம்புறான். ஆனா வெளியில போக அவனுக்கு பயமா இருக்கு, ரொம்ப இருட்டா இருக்கு. அப்புறம் அவன் திரும்ப வர சரின்னு அவனுக்கு போர்வெல்லாம் கொடுத்து வெளியில படுக்க வைக்கிறா. ஹீரோயினை ஈச்சம்பழம் அப்படின்னு தான் கூப்பிடுவான். ஏன்னா ஈச்சம்பழம் பரிசு தர சொன்னால போன எபிசோட்ல, அதனாலே அப்படி கூப்பிடுவான். இப்ப அவளை கூப்பிட்டு உன் பேரு யோன்கியா, உன் அப்பா அப்பதே அப்படிதானே உன்னை கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு, அவ அப்பா ஏன் இப்படி இவளை தனியா விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். அவன் குடும்பத்திலேயே அவன் வேண்டாத ஆள் மாதிரி தானே இருக்கான், நீயும் பிறக்க கூடாத இடத்துல பிறந்துட்டியா, அதனாலதான் உன்னை இப்படி தனியா வச்சிருக்காங்களான்னு கேட்கறான். எந்த மனுஷனுமே அப்படி கிடையாது, எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பிறந்திருக்காங்க. நீ பணக்காரனோ ஏழையோ நோயாளியோ ஹெல்தியோ யாரா இருந்தாலும் அவங்க பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்புறம் அவன் இருந்துட்டு சரி இதெல்லாம் எதுக்கு பேசிட்டு, ஆமா எதுக்கு இப்படி வேற ஒருத்தன்லாம் இப்படி வீட்டுல தங்க வைக்கிற, நான் நல்லவனா இருந்ததுனால பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, அவன் இருந்துட்டு என்னது நல்லவனா, அதனாலதான் அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போகுது பொருள் எல்லாம் திருநியா, பேசாம தூங்கு அப்படின்னு சொல்றா. இப்ப 2 பேருமே அப்படியே ஒரு சின்ன சிரிப்போட தூங்குறாங்க. அந்நேரம் அங்க அந்த கருப்பு உருவம் வருது. அப்போ அந்த மந்திர கட்டெல்லாம் கட்டி போட்டிருக்காங்கல்ல, அதுல இருந்து புகை 2 ஓனாயா மாறுது. அந்த 2 ஓனாயும் அந்த கருப்பு உருவத்தை துரத்திடுதுங்க. அந்த கருப்பு உருவத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் இந்த மந்திரவாதி மந்திர சீட்லாம் போட்டு கட்டி வீட்டை சுத்தி வச்சிருக்காரு. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. இந்த மந்திரவாதி அவர் கூட ஒரு 5 பேர் இருப்பாங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து எதையோ தேடி போறாங்க. ஏன்னா இன்னைக்கு தான் ஹீரோயினோட 17வது பிறந்த நாள். இன்னையில இருந்து தான் அந்த சாபம் செயல்பட ஆரம்பிக்கும். அப்படின்னா நிறைய பேர் சாக ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ள நம்ம எப்படியாவது இந்த சாபத்தை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே போறாங்க. ஏதோ ஒரு கோயில் மாதிரி இருக்கு, அதை தான் தேடி போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஹீரோவோட அண்ணனை பார்த்தா அவன் எப்பவும் போல நல்லா குடிச்சிட்டு பொண்ணுங்க கூட கூத்தடிச்சிட்டு இருக்கான். கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஹீரோ தான் அந்த பட்டத்தை எடுத்துட்டானே, ஹீரோயின் தான் கொடுத்து அனுப்பியிருப்பா போல. இது நீ உனக்கு தேவைப்படுதுன்னு சொன்னல, அதனால எடுத்துட்டு போ, ஆனா திரும்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கா. ஹீரோவும் அவன் அண்ணன்ட்ட போய், அண்ணனை அவன் அண்ணன்லாம் சொல்ல மாட்டான், மரியாதையா தான் பேசணும், ஏன்னா இவனோட அம்மா வேலைக்காரங்க தானே,
அந்த அண்ணங்காரனும் வந்து பரவாயில்லையே எடுத்துட்டு வந்துட்டியே, ஆனா என்ன இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்ல, இருக்கிற காசை பொறுக்கிக்கோன்னு சொல்ற தூக்கி எறிகிறான். ஹீரோ அதை எடுக்கவே இல்லை, அப்படியே பார்த்துட்டு நிற்கிறான். நான் காசை ஏமாத்திடுவேன்னு நினைக்கிறியா, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல அப்புறம் ஹீரோ வேற வழி இல்லாமல் அந்த காசை பொறுக்கிட்டு இருக்கான். இந்த பயவில் அதோட நிறுத்த வேண்டியதானே, உன் அம்மாவை விடுவிக்கிறதுக்கு தானே நீ இந்த காசை சேர்த்து வைக்கிற, எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா, உன் அம்மாவோட அடிமை பத்திரத்தை வாங்குறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு சரக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு திரும்பவும் சும்மா இல்லாம, அம்மா நீ எப்படி அந்த பேய்கிட்ட இருந்து இந்த வட்டத்தை வாங்கிட்டு வந்த, அந்த பேய் கூட இருந்தியா, உன் அம்மாவை இப்படி தானே ஒவ்வொரு இடமா போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு மாதிரி அசிங்கமா பேசிட்டு, உன் அம்மாவை என்ன ஆனாலும் நான் விட மாட்டேன், அடிமை பத்திரத்தெல்லாம் வாங்க முடியாது, கடைசி வரைக்கும் அவங்க என் காலை நக்கிட்டு கிடக்க வேண்டியதான் அப்படின்னு ஒரு மாதிரி அசிங்கமா பேச ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. அப்படியே மூஞ்சிலே ஒரே குத்து விட்டுட்டான். அந்த பையன் அப்படி பக்கத்துல இருந்து தண்ணிக்குள்ளே போய் விழுந்துட்டான். இப்ப அப்படி ஹீரோ வீட்டுக்கு வர ஹீரோவோட அம்மா அவனுக்காக வாசலே நின்றுட்டு இருந்தாங்க. என்னாச்சு, ஏன் இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்களே, பின்னாடியே அண்ணங்காரனும் வரான். அண்ணங்காரனும் அவன் அம்மா கிட்ட இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அப்படி இப்படின்னு திட்ட, எங்க ஓனர் லேடி திட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா வாண்டடா அவனை திட்டி விடுறாங்க. ஏன்டா அப்படிலாம் பண்ண, அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, நான் உன்னை இப்படியா வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவன் என் மேலாம் எந்த தப்பும் இல்லை, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்ட்டு அங்கேருந்து போயிட்டான். இப்போ அந்த ஓனர் லேடி இருந்துட்டு இந்த பையனுக்கு மருந்து போட்டுட்டு இருக்க, அப்போ ஹீரோவோட பிளான் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லிடுறான். அவனோட அம்மாவோட அடிமை பத்திரத்தை வாங்குறதுக்காக தான் காசு கலையிறான். அவன் அடிமை பத்திரத்தை வாங்கிட்டான் அப்படின்னா அவனோட தரத்தை உயர்த்த தான் பார்ப்பான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க. இந்த லேடிக்கு செம்மக்கவும் வந்துருச்சு. நீ உன் படிப்பை மட்டும் கவனி, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோவோட அம்மாவும் இவங்களை கூப்பிடுறாங்க. பார்த்தா அந்த லேடியோட ரூம் முன்னாடி அவங்க மண்டி போட்டு நின்று மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த லேடிக்கு ஏற்கனவே ஹீரோ இவங்களை காப்பாற்றலாம்னு நினைக்கிறான்ல, அந்த கோவத்துல உன் பையன் பண்ண தப்புக்கு நீ தண்டனை வாங்கிக்கோன்னு சொல்லி அவங்கள பாய்க்குள்ள சுருட்டி போட்டு வேலைக்காரங்களை வச்சு அடிக்க வைக்கிறாங்க. பயங்கரமா போட்டு அடிக்கிறானுங்க. ஹீரோ எங்கடா போனான்னு பார்த்தா அவன் சந்தையில போய் உட்காந்துருக்கான். அப்ப அப்படியே அவன் ஃப்ரெண்டையும் பார்க்க ரெண்டு பேருக்குமே பேச மனசு இல்லை, ஏன்னா காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்துட்டான்ல. அந்த குற்ற உணர்ச்சியில ஹீரோ ஃப்ரெண்டு நிற்கிறான். ஹீரோ ஃபர்ஸ்ட் மூஞ்சி தூக்கிட்டு தான் இருக்கான், அப்புறம் அவனே போய் வாண்டடா பேசுறான். இப்பதான் ஹீரோ ஃப்ரெண்டுக்கே சந்தோஷம். நல்ல வேலை நீ உயிரோட வந்துட்டடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சரிவா நம்ம போய் வேலையை பார்ப்போம், நம்ம நிறைய காசு சேர்க்கணும்ல, இங்க பாரு நான் எவ்வளவு பானம் தயாரிச்சிருக்கேன்னு, இது எல்லாத்தையுமே வித்து தீத்துறோம் சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். அப்படியே இன்னொரு பக்கம் மந்திரவாதியை காட்டுறாங்க. அவர் கூட 6 பேர் வந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் காடு மலைன்னு சுற்றி திரியிறாங்க. ஏதோ ஒரு இடத்த தேடி போகிறாங்க. அப்புறம் ஒரு வெளியே காட்டில் ரொம்ப தூரம் போய் மலை இதெல்லாம் ஏறி ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் மெழுகுவத்திலாம் இருக்குது. அதை மந்திரவாதி அவர் கையாலே பொறுத்துறாரு. மந்திரவாதி வந்து லேசாக கையை வச்சாலே அதுலேருந்து நெருப்பு வரும். நம்ம குட்டியாக இருந்த இளவரசியை கூட அப்படிதான் கொளுத்திருப்பாரு. ஆனால் அதுக்கப்புறம் காப்பாற்றிருக்காரு. இவங்க கூட இருக்கிறவங்கள ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது. அவர் இருந்துட்டு ஐயா அங்கே ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பார்த்தா லைட் எல்லாம் ஆஃப் ஆகிற மாதிரி தெரியுது. எல்லாருக்கும் ஒவ்வொரு இல்யூஷன் வருது. எல்லாருக்கும் கையை கால்லாம் ரத்தமா வடிகிற மாதிரி இருக்கு. அந்த இடம் ஃபுல்லா அப்படியே பாம்பு ஊடுற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி சத்தம் கேக்குது. மந்திரவாதி காதை பத்திக்கிட்டாரு. அப்புறம் தான் அவருக்கு புரியுது இது எல்லாமே ஒரு இல்யூஷன். அவங்க பயப்பட பயப்பட அவங்களுக்கு இல்யூஷன் கிரியேட் ஆகுது. மந்திரவாதி அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வேற ஒரு பாம்பு படம் எடுத்தாப்புல நிக்குது. இவர் அப்படி மெதுவா கையை கொண்டு போய் அந்த பாம்பை தொடுற மாதிரி போறாரு. பார்த்தா அது பாம்பு கிடையாது, மெழுகுவத்திரி தான் எரிஞ்சிட்டு இருக்கு. இவர் அந்த மாயையை போய்கிட்டாரு. இப்ப எல்லாருமே சரியாயிட்டாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இப்ப அப்படியே அந்த மலையில இன்னும் உள்ள போக போக மலை இன்னும் விரிவடைஞ்சிட்டே போகுது. உள்ள படிக்கட்டு, அப்புறம் உள்ள இன்னும் உள்கோக 2-3 இருக்கு. அதுல இடையில ஒரு சின்ன ஆறு வேற போகுது. நம்ம ஹீரோயினோட சாபத்தை போக்குறதுக்கு இங்க ஏதாவது ஒரு வழி இருக்கும், கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடுறாங்க. அப்ப மந்திரவாதி ஒரு புக்கை கண்டுபிடிச்சு எடுக்கிறாரு. அதை சுத்தி ஏகப்பட்ட மெழுகுவத்திரி இருக்கு. அந்த புக்கோட பேரு த புக் ஆஃப் டீமன் பேனிஷ்மெண்ட். அப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன்னு எல்லாரையும் கூப்பிடுறாரு. எல்லாரும் வராங்க. அப்புறம் தான் பாக்குறாரு அங்க நிறைய மெழுகுவத்திரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் சாதாரண மெழுகுவத்திரி கிடையாது. இந்த மெழுகுவத்திரியை ஏத்தணும்னா நமக்கு உண்மையான ஆத்மா வேணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த புக்ல உள்ளதான் படிக்கிறாரு. அப்புறம் அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் போட்டிருக்கு. இந்த மேற்கு பக்கத்துல ஒரு நட்சத்திரம் பூக்குமா. அந்த நட்சத்திரம் பூக்குறதுக்கு முன்னாடி இந்த சாபத்தை வந்து நம்ம போக்கல அப்படின்னா சாபத்தை போக்க ட்ரை பண்றவங்க உயிரோட இருக்க மாட்டாங்களாம். அதாவது அந்த மெழுகுவத்திரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஏத்தி தான் சாபத்தை போக்கணும் போல. ஆனா அந்த மேற்கு நட்சத்திரம் பூக்குறதுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கான். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினுக்கு உதவி பண்ணி இந்த நாட்டையும் ஹீரோயினையும் காப்பாத்துவோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதோட மந்திரவாதி ஹீரோயினை இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி மந்திரவாதியோட பையன் இயோனை பார்த்தா அவன் மார்க்கெட் வழியா போய்கிட்டு இருக்கான். அங்க நிறைய பேர் நிறைய பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்கல்ல, எல்லாத்தையுமே பார்த்துட்டே போறான். குடும்பமா போறாங்க, குட்டி குழந்தைங்க எல்லாம் போறாங்க, பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் கிட்டையும் ஒரு பலூன்ல எழுதி வாங்கிட்டு வந்தான்ல, அந்த பேப்பர் எடுத்து பாக்குறான். அதுல அவ இந்த வெளி உலகத்தை ஒரே ஒரு வாட்டியாச்சும் பார்க்கணும்னு எழுதியிருக்கா.
இவனுக்கு அப்படியே வருத்தமா இருக்கு. அந்த பக்கம் ஹீரோயினை பார்த்தா அவன் எனக்கு திருவிழாலாம் பிடிக்காதுன்னு தானே சொன்னான். ஆனா அவளும் அதை மிஸ் பண்றா போல. சும்மா தான் சொல்லியிருக்கா. பார்த்தா மந்திரவாதி பையன் நாங்க வந்து நிக்கிறான். அண்ணே நீங்க என்ன எங்க அப்படின்னு கேட்க அவன் வேகமா என் கூட வா நான் உன்னை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவளும் அப்பா போக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல அப்படிலாம் சொல்லி பாக்குறா. ஆனா அவன் கேக்குறதா இல்ல. நான் உன்னை பாத்துக்கிறேன், அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன், அண்ணன் உன்னை பாதுகாக்கிறேன்னு சொல்லி கூட்டு போயிட்டான். அந்த மந்திரக்கட்டை தாண்ட போகும்போது அவ கொஞ்சம் தயங்குறா. ஆனாலும் அவன் கையை நீட்ட அவளுக்கும் கொஞ்சம் ஆசையா தானே இருக்கும் அந்த மந்திரக்கட்டை தாண்டி போகணும்னு. அவன் கூட மார்க்கெட்டுக்கு வந்துட்டா. இன்னைக்கு வேற அவளுக்கு 17வது பிறந்த நாள், சாபம் செயல்படுறதுக்கான நாள். ஆனா இவன் பாட்டு கூட்டு வந்துட்டான். இதான் விதி போல. அங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொம்மலாட்டம் எல்லாம் பாக்குறா. அப்புறம் இந்த கயிறு மேல நடப்பாங்கல்ல அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இப்ப அப்படியே நைட் ஆயிடுச்சு. எல்லாருமே அந்த பலூன் மாதிரி இருக்கிறதுல விளக்கேத்தி விடுவாங்கல்ல, அவளும் விளக்கேத்தி விடுறா. அதோட அண்ணன் உனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் சீக்ரெட், வெளியில சொன்னா நடக்காது அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா மனசுக்குள்ள நீ எப்பவுமே போற பாதை வழிகள் இல்லாம ரோஜா இதழ்ல நடக்கிற மாதிரி இருக்கணும், நீ கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது அது நல்லதா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அவளோட முகம் வேற ஏதோ மாறுது. என்னாச்சுன்னு கேட்க நான் பிறக்கக்கூடாத இடத்துல பிறந்துட்டனோ, அதனாலதான் அப்பா என்ன இவ்வளவு அடர்ந்த காட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருக்காரா அப்படின்னு கேட்கிறா. ஆனா அவனுக்கும் இதை பத்தி தெரியாதுல்ல, எனக்கும் தெரியல. ஆனா அப்பா கண்டிப்பா உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றான். இப்ப அவளோட விளக்கை அப்படி ஒருத்தங்க விளக்கு ஏத்தி விட அவளோட கண்ணு கருவிலிய பார்த்தா ஏதோ வித்தியாசமா கலர் மாறுது. ஏதோ நடக்க போகுது. அவனும் பலூனை சந்தோஷமா விட்டுட்டு திரும்பி பார்த்தா ஹீரோயினை வேற காணும். இவனும் அவளை தேட போறான். இன்னொரு பக்கம் அந்த சூனியக்காரியோட இடத்துல பார்த்தா இளவரசனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் தானே, அதுக்கான கொண்டாட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூனியக்காரி அங்க நின்று டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கா. ராஜா, ராஜமாதா, இளவரசன், ராணி எல்லாருமே அங்க உட்காந்துருக்காங்க. அதே இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் பொம்பளை பிள்ளை மாதிரி வேஷம் போட்டுட்டு அங்க உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கானுங்க. அப்புறம் ஹீரோ எதையோ தேடிட்டு இருக்கான். என்னடான்னு கேட்டா நான் ஒரு கண்ணாடி கல் மாதிரி ஒன்று வச்சிருந்தேன்ல அதை காணும், அதை தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அவன் அதை விற்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பான். ஆனா அதை எங்கேயோ விழுந்துருச்சு போல. அவன் லேடி ட்ரெஸ் எல்லாம் மாத்திருப்பான்ல, அந்த இடத்துக்கு வந்து தேடி பார்த்துட்டு கிடைக்கலன்னு திரும்ப உள்ள போறான். மெதுவா அமைதியா போறான். பார்த்தா ஹீரோயினும் அதே இடத்துக்கு வந்துட்டு இருக்கா. அவ எதையோ யோசிச்சுட்டே வரா. அவ சுயநினைவுல இருக்கிற மாதிரியே தெரியல, அப்படியே சும்மா நடந்துட்டு இருக்கா. அப்புறம் அவளுக்கு நினைவே வருது, என்னடா நம்ம எங்கடா வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி பாக்குறா. அப்புறம் இவள அண்ணன் அண்ணன் தேடிட்டு போக இவளுக்கு இந்த எந்த அண்ணனே தெரியல. இவ இதுக்கு முன்னாடி ஊருக்குள்ள வேற வந்தது இல்ல. அப்புறம் அப்படியே இன்னொரு பக்கம் அவளோட காட்டுல உள்ள வீட்டை பார்த்தா அங்க சுத்தி மந்திர கட்டெல்லாம் எழுதி வச்சிருக்கோம்ல, அது அப்படியே மெது மெதுவா எரியுது. இந்த பக்கம் சூனியக்காரிய பார்த்தா அது நல்லா நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். அது டப்புன்னு மயங்கி கீழே விழுந்துருது. அப்புறம் அதுக்கு இருமல் வந்து வாயில இருந்தெல்லாம் ரத்தம் வருது. அப்படியே கண்ணெல்லாம் முழிச்சிட்டு அப்படி பயப்படுற மாதிரி தெரியுது. வேக வேகமா இளவரசனை நோக்கி தான் போகுது. அவன் பக்கத்துல உள்ளவங்களாம் தடுக்க வராங்க. ஆனா வேக வேகமா போய் டக்குன்னு இளவரசனை காது பின்னாடி பாக்குது. அதுல ஒரு சிம்பிள் வருது. வானத்துல வேற இடி இடிச்சிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு பயத்துல எங்கேயும் ஓடுது. அது மந்திரம் பண்ணும்ல அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மந்திரவாதியை பார்த்தா அவரு ஹீரோயினோட வீட்டுக்கு வராரு. அந்த மந்திர கட்டி எரிஞ்சிருக்கிறதையும் பாக்குறாரு. உள்ள போனா ஹீரோயின் வேற உள்ள இல்ல, அவதான் அங்க இருக்காளே. ஹீரோயினை பார்த்தா அவ பயத்துல அங்கங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்கா. அப்படி இடி மின்னல்னு மழையும் வந்துருது. ஹீரோயின் சூனியக்காரியோட இடத்துக்கு வந்துட்டா. அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் உள்ள அந்த கல்லை தேடிட்டு இருந்தான்ல, அந்த கண்ணாடி கல்லு அது கீழே கிடக்குது. அதை பார்த்து அவனும் அதை எடுத்துட்டான். அப்ப அந்த பக்கமா போயிட்டு இருந்த சூனியக்காரியும் பாக்குறான். சூனியக்காரி உள்ள வந்துட்டு இருக்காளா. ஹீரோயின் வேற அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோயினை பார்த்துருப்பான் போல. டக்குன்னு அவனோட துணியை வச்சு மறைச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டான். ஈச்சம்பழம் நீ என்ன இங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அவ அப்படியே அவனை பாக்குறா. அவனுக்கு அவ அண்ணனை பாக்குற மாதிரியே தோணுது. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவா அப்படியே மயங்கி விழுந்துட்டா. கரெக்டா அதே இடத்துக்கு யோனும் அங்க வந்துட்டான். அங்க ஹீரோயின் வீட்டுல மந்திரவாதி கூட அந்த 4-5 பேர்கிட்ட நம்ம இப்படி நேரத்தை கடத்திட்டு இருக்க முடியாது, ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்றத கண்டுபிடிங்க, நான் அரண்மனைக்கு போய் அங்க இளவரசரும் சூரியக்காரியும் என்ன பண்றாங்கன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் யோன் ஹீரோயினை ஹீரோ கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்துட்டான் போல. ஒரு இடத்துல அவன் உட்கார்ந்துருக்கான். மடியில அவ படுத்திருக்கா. இப்பதான் மயக்கத்துல இருந்து எந்திக்கிறா. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க நீ எதுக்காக தனியா போன, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா, சரி என் மேலதான் தப்பு, நான் தான் உன்னை கவனிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மணியை கொடுக்குறான். 2 மணி வாங்கியிருப்பான் போல. ஒன்னு அவளுக்கு கொடுத்துட்டு ஒன்னு இவன் வச்சுட்டு நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது தொலைஞ்சு போனா இந்த மணி அடி, அந்த சத்தத்தை கேட்டு நான் வந்துடுவேன், நானும் மணி அடிக்கிறேன், நீயும் அந்த சத்தத்தை கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மந்திரவாதி ஃபர்ஸ்ட் நேரம் அவரோட வீட்டுக்கு தான் போறாரு. யோனோட அம்மா கிட்ட அவன் இங்க வந்தானா அப்படின்னு கேட்க அவங்களும் வரலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மந்திரவாதி கூட இருந்தா 4-5 பேர் அங்க வர்றாங்க. யோன் ஊருக்குள்ள தெரியல, அவளோட சாபம் மட்டும் மக்கள் முன்னாடி வெளிப்பட்டுற கூடாது அப்படின்னு பயப்படுறாங்க.
இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா அவளும் யோனும் அவளோட வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. அவ யோன் கிட்ட இதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன், நீங்க போங்க, எனக்கு தான் வழி தெரியும்ல அப்படின்னு சொல்ல, அவனும் பக்கத்துல இருந்த பூவை பிடிங்க அவ கையில கொடுக்க, அவ அப்படி லைட்டா அழுதுட்டு நான் இன்னைக்கு முத வெளியில வந்தேன்ல, அதனாலதான் என் மனசு சந்தோஷப்படுதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றா. சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அடுத்த தடவை வரும்போது உனக்கு இன்னொரு பட்டம் வாங்கிட்டு வரேன், நானே வீட்டுல கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போறான். அப்புறம் ஹீரோயினை கொண்டு விட்டுட்டு அவனும் வீட்டுக்கு வந்துட்டான். அங்கதானே மந்திரவாதி அவங்க கூட உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க. மந்திரவாதி அவனை திட்ட போறான்னு பார்த்தா பக்கத்துல போய் உனக்கு ஒண்ணும் இல்லையே, நீ நல்லா தானே இருக்கன்னு கேட்டுட்டு ஹீரோயினை பத்தி கேட்க அவளை வீட்டுக்கு கொண்டு விட்டுட்டேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா அவனால பேச முடியல, அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கு. இதுல ரத்தமா வேற வாந்தி எடுத்து மயங்கிட்டான். அவன் கழுத்துல இளவரசருக்கு ஒரு சிம்பிள் கழுத்துல வந்துச்சுல, அதே மாதிரி வருது. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட வீட்டுல பார்த்தா ஒரு உருவம் அவளை தேடிட்டே அலைஞ்சிச்சுல, அது இப்பவும் அவ வீட்டை சுத்தி வருது. அந்த சத்தம் கேட்டு வேற அவ பயந்து நடுங்கிட்டு இருக்கா. அந்த கருப்பு உருவம் வேற வீட்டை சுத்துன்னு சுத்துது. அந்த மந்திர சீட்ல இருந்து அந்த 2 ஓநாய் மாதிரி ஒண்ணு வரும்ல, அது வருது. ஆனா இந்த தடவை அந்த கருப்பு உருவத்திட்ட இருந்து ஹீரோயினை அதுங்களால காப்பாற்ற முடியல. ஏன்னா ஏற்கனவே அது கரிஞ்சிருச்சுல, இதுங்களோட சக்தி குறைஞ்சிருச்சு போல. ஒரே அடியில அந்த ஓநாயை அடிச்சுட்டு அந்த கருப்பு உருவம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. சுத்தி எல்லா மந்திரக்கட்டுமே அப்படியே தீல கருகிருச்சு. அந்த கருப்பு உருவத்துக்கு இப்ப தடுக்க எதுவுமே இல்லாம அது அப்படியே உள்ள போயிருச்சு. மெதுவா அப்படியே சுத்தி ஹீரோயின் கிட்ட போய் அவ கால் வழியா அவ உடம்புக்கும் ஏறிடுச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு பொண்ணுக்கு முன்னாடி நடக்கிறதுலாம் தெரியும்ல, அந்த பொண்ணுக்கு எப்படி ஆச்சு அதே மாதிரியே அவ உடம்புல ஏதோ ஆகுது. உள்ள போய் என்னமோ பண்ணுது, வலி தாங்க முடியாம அலறா. அப்புறம் அப்படியே அது ஹீரோயினா அந்த இடத்துல தூக்கிருச்சு. அந்த இடத்துல கடந்து துடிக்கிறா. அவ முடியெல்லாம் அப்படியே வெள்ளையா மாறிடுச்சு. அவ கழுத்துலயே அந்த சிம்பிள் மாதிரி ஒண்ணு இருந்துச்சுல, அது வந்துருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா இளவரசர் இருக்கார்ல, அவரும் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காரு. அவர் முடியும் வெள்ளையாயிருச்சு. ராணியும் ராஜமாதாவும் பதறிட்டு நிக்கிறாங்க. கரெக்டா சூனியக்காரி அந்த இடத்துக்கு வர அப்படியே எபிசோட் முடிக்கிறாங்க. இவ்வளவு நாள் நல்லா சேஃபா இருந்துட்டு கடைசி நேரத்துல வெளியில வந்து இப்ப எல்லாமே கெட்டு போச்சு. சரி அடுத்த எபிசோட்ல இந்த சாபத்தால யார் யாருக்கு என்னென்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.